தப்பு சாமி. ஐயா சப்பு சாமி. செய்யறது கிடையாதுடா. நான் செய்து தவறுன்னு வானுங்கடா. என்னடா என்ன சொல்றா? அவனு கூட செய்ய சொல்றாடே அந்த வேலை. டேய் அதுக்கு ஆள் இருக்கு அங்க உள்ள. ஏய் தப்பு சாமி, அவனதான் ஊமையா தப்பிச்சிட்டிய. அவனுக்கு வார்த்தை அப்படித்தான் வரும். அப்படியா? ஆமா. சரி போகட்டும். சாப விமோச்சனம் அளிக்கின்றேன். புரிந்ததா? நமோ நாராயணம் நாராயணம். இப்பொழுதே கொடுத்த அறவுமை நீங்க வேண்டும். கொடுத்து சாப கொடுக்கணும் அதை கொடுக்கணும். ஐயா மாமியாரே சாமியாரே ஐயா நாங்க செய்தது தவறா இருந்தா எங்க பாதத்தில் விழுந்து மன்னிப்பு கேளுங்க. நாங்க போயிடுறோம். நீதானே அவருக்காக வீழ்ந்தணும். மன்னிப்பு கேட்கணும். நாங்க தான் வேணுமா? ஆமா. ஐயா 6 ஐயா 6 ஐயா அடேய் 6 இல்ல 7 இல்ல. முற்றம் துறந்த முடிப்புங்க வண்ணான். ஆறாடே இவங்க எல்லாம் முட்டு துண்ணத்தானே முட்டு வேலை. நாராயணா அடேய் இதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன்டா. ஏய் மண்ணாசை பெண்ணாசை பொருளாசை 3 ஆசை. ஆறாடே இவங்க 3 இல்லாத மண்ணாசை பெண்ணாசை பொருளாசை. ஐயா என்ன தவறா நினைக்காதே. ஆசைகளை அறவே வெறுத்தவன் நான். என்னது சரியாது விடுங்க. இந்த குளிர் நாள் ஒரு பதில் தான் போட்டு அடேய் ஆசைகளே வெறுத்தவன் நான். எனக்கு எதிர்க்கு அதெல்லாம் சரி அது விடுங்க. சேவிங் பண்ணிக்கிறீங்க முடி வாட்டல. அவர் வெளியூருக்கு போயிட்டு மாடலாம். ஏடா அது தெளிவாதான். அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? என்ன? கையிலே கட்டை கழுத்திலே கொட்டை ஆமா தலையிலே சிட்டை நெத்திலே பட்டை நெத்திலே பட்டை நீ ஏன் போட்டுனால சட்டை நீ ஒரு பொட்டை. என்னடா பேசுறீங்க? ஆமாண்டா அவரு தெரியாது. இப்படியே அகட விகடமாக பேசினால் இருவரையும் பொட்ட நாயாக போக வேண்டும் என்று வரும்போது கூட ஆற்காட்டுல பாத்துட்டு வரோம். ஒரு பொட்ட நாய் கூட 18 கடா நாய் போய் எங்களால தாங்க முடியாது. நீங்க சொன்ன மாதிரி அடுத்த பிறவீடு ஒண்ணு இருந்தா நீ பொட்ட நாயவனா கடா நாயவன் நம்ம 2 பேரும் தேர்வா இழுத்துக்கணும். வெட்டி மருந்து கார் பண்ணாடியா கல்யாணத்தின் அடிக்கு போறோம். அவங்க 2 பேரும் அதை தூக்கி மாட்டின்னு வாசிக்கணும். சரி அதை விடுங்க. உங்கள் கதையை விடுங்கள். நான் யார் என்று தெரியுமா? இந்த திரிலோகத்தினை நொடி பொழுதிலே சுற்றி வருவதால் திரிலோக சஞ்சாரி என்றும். ஆமா ஐயா இந்த ஆறுமுகாச்சாரி என்ன வேணும்? அவங்க சித்தப்பா வேணும். அது மட்டுமா தம்புராவை வைத்து ஜாமத்திற்கு ஏற்றாற் போல் ராகங்களை பாடுவதினால் தம்பூர் நாரதர் என்றும் தும்பூர் மகரிஷி இடத்திலே பாடத்தினை கற்றபடியால் தம்பூர் நாரதர் தும்பூர் நாரதர் என்றும் ஏழிசை வேந்தன் என்றும் வீணை காணன் என்றும் கலக பெரியன் என்றும் என்னை அழைப்பார்கள். நாரதர் இருக்கிறவங்க எந்த பேர் வைக்கிறதா நீங்க சேர்த்து கொடுங்க. நீங்க ஒரே ஆளு அத்தனை பேர் வச்சுட்டா எப்படியா? அத்தனை பெயர் இல்லடா, அத்தனை புகழ் அவருக்கு. அவ்வளவு பகையா வருது. சரி அதை விடுங்க. நீங்க யார பாக்கணும்? இன்றைய தினம் எனக்கு கலகம் கிடைக்கவில்லையே என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். உங்க பேர் என்ன சொன்னீங்க? நான் தான் நாரதர். நாதாரம் நாரதர். சரி நாவை ரதமாக்கி செல்வதினால் நாரதர் என்று அழைப்பார்கள். அதெல்லாம் ஒண்ணு வச்சு உங்க அப்பா பேர் என்ன? என் தந்தை. இங்கு இருப்பவர் அனைவரையும் படைப்பது என்னுடைய தந்தையின் வேலைதான். அவர்தான் பிரம்மதேவன், சத்தியலோக தலைவன். உங்க அப்பா பொம்மை வைக்கிறாரு. நீங்க இவர் சொப்பு விக்கிறாரு. உன்னை படைச்சவரு அவங்க அப்பா தான்டா. மரியாதை கட்டுக்கணும். எதை பேச தெரிஞ்சு இவங்க அப்பா என்ன படிக்கணும்? எங்க அப்பா என்ன வெங்காயமா வைக்கிற தவறா நினைக்காதே. உன் தாயின் கருவில் நீ கருவுரை என் தந்தை அருள் பாலித்தார். அப்பா ஆமா. அப்ப எங்க அப்பா தூங்கிட்டாரா? அப்படி இல்ல, என் தந்தையினுடையது பாதி வேலை, என் தந்தையுடைய அது விடு. உங்க அத்தா பேர் என்னங்க? உங்க அம்மா பேர் என்னயா? உங்க அத்தா பேர் உன்னுடைய தாய் பேர் என்னன்னு கேள்றாடே. உங்க அத்தா உங்க அம்மான்னு கேக்குறேடா. படுபாவி, என் தாயின் பெயர் கலைமகள். இங்க இருக்கின்ற அனைவருக்கும் கல்வியை ஓதுபவள் அவள்தான். அது எங்களுக்கு எங்க சொல்லலாம். நீ நாடகத்துக்கு போயிட்டு இருந்த போயிட்டு இருக்கோம். சரி இப்ப யார பாக்கணும்?
இன்றைய தினம் கலகம் எங்க தெரியுமா கிடைத்திருக்கின்றது? எங்க? தேவேந்திர பூபதியை சந்தித்தால் எனக்கு நிச்சயம் அவரிடத்தில் கலகம் கிடைக்கும். நாங்க யார் தெரியுமா? நீங்க யாரு? நாங்க 2 பேரும் மாதலிங்க. அந்த சபையில் தான் மெய்காப்பாளர். அப்படியா? ஆமா. அப்படி என்றால் தேவேந்திர பூபதியை சென்று சந்திக்கலாமா? நீ ஓர மயிறு. என்னடா சொல்ற? மரியாதை சொல்லிருக்கல சந்தல தோசை சந்தல தோசை சந்தில தோஷம் என்ன ஜலதோஷமா? இல்லைங்க, எங்களுக்கு சந்தோஷம். சந்தோஷமா? உங்களை பார்க்கணும் சொல்லி யாரு வந்துங்க தெரியுமா? யார் வந்திருப்பது? நாரத புள்ள பிரம்மதேவன் வந்துகிறாரு. என்னடா சொல்ற? பிரம்மதேவருடைய மகன் தான் நாரத பிரம்மம். யார் புள்ளன்னு யாருக்கு பார்த்தேன் தெரியாத யாருக்கு வந்து சொல்லிட்டு இருக்க? அவங்க அப்பாவுக்கு தெரியாது கூட எங்களுக்கு பிரச்சனை இருக்கு. அது நமக்கு என்ன தெரியும்? பெரியவர் அவர் அப்படிலாம் தகாத வார்த்தையால் சொல்லக்கூடாது. அவரா எங்க இருக்கிறாரு? எப்படி இந்த புள்ளில நின்னு கிடக்குறாரு பாவம். எங்கடா? தொங்குறாருங்க. சுவாமி. ஏன் வாட்டர் சர்வீஸ் பண்றேன்? வாட்டர் சர்வீஸ் எங்க? என்னமோ நாய் ஏதோ பார்த்த மாதிரி ஏங்க அப்படி அசிங்க முடிச்ச வேலை எல்லாம் செய்யறேன். இல்லைங்க, ஐயா வராரு. இப்படியா சுத்தப்படுத்துவாங்க? ஐயா வரும்போது அது சொஸ்தமா இருக்கு தேவல. தொழில நல்ல முதல்ல எப்படிடா நான் அதுல உட்கார்றது? ஐயா இப்படி உட்காரு. தூக்கி போடுற சொல்ற வேலை செய்யணும். என்னடா செய்வீங்க நீங்க? அவர் உட்கார்றதுக்கு தூக்கி அங்க போறோம்னா இந்த மாதிரி அவமரியாதை செய்யக்கூடாது. இல்லையா, எடுடா நாற்காலி. என்ன பண்றீங்க? தவறாக நினைக்க வேண்டாம். என்னடா செய்றீங்க? நாங்க என்ன திருப்பி இப்படி போடுறீங்க? போடுறோம்னா அவர் திருப்பி போட்டான். அப்படி போட்டால் நான் எப்படி அமருவது? தவத்தின் புயல். ஐயா இதே பிளாஸ்டிக் சேர் இல்ல, ரிமோட்டுக்கு விட்டு போய்க்கிட்டாங்க. ஒன்ன மாதிரி அறிவாளி இந்த உலகத்துல 4 பேர் இந்த பிளாஸ்டிக் சேர் நியூட் விட்டு நடு முதுகே உடைஞ்சு போகுதுடா, பாவி. யாருக்கா? என்ன வேலை செய்றீங்க? ஐயோ, போட்டு போங்க. இது முக்கியம் இல்ல. இதையெல்லாம் முன்பே சரி பார்க்க வேண்டாமா? பார்க்கலான்னு பாத்துங்க. 4 மூலையில உட்கார்ந்து தான் தெரிஞ்சு சமமா இருக்குதா இல்லையா? அப்படியா? ஏன்னா ஒரு பக்கம் தூக்கிக்குதா, ஒரு பக்கம் அழுத்துக்குது. சரி, அடுத்து நான் அமர்வதற்கு எனக்கு உயர்ந்த ஆசனத்தை போடு. தவத்தின் புயல் மதா உனக்குள் சிறுத்த. தேவா மாமுனியோரே வருகே. ஜகத்தில் உன்னை உண்டோ ஐயா? எங்கேயோ முடி வெட்டுற கடையில் தூக்கி எடுத்துக்கிறாங்க. உனக்கு தெரிஞ்சதெல்லாம் அது ஒண்ணுதான். யோக தண்டம். இதுல யார் கண்டோம்? ஐயனே, தங்கள் வருகையால் இந்த பொன்னுலகமே புனிதம் அடைந்தது. அடியே பொன்னுலக வேந்தன் தேவ இந்திரன் வணங்குகிறேன், ஆசி கூறுங்கள். தேவேந்திரா, நலமோடு வளமோடு வாழ்ந்திருப்பார். பாதுகாவலர்கள் ஏதாவது தகாத முறையில் நடந்திருந்தால் அதற்காக மன்னிப்பு கோருகிறேன். நானும் அதாங்க சொன்னேன் ஐயா. என்னன்னு? நாங்க செய்த தவறா இருந்தா எங்க பாதத்துல இந்த மன்னிப்பு கேளுங்க. அது சரி, தவறு செஞ்சவன் பாதத்துல செய்யாத பணியும் எப்பவுமே வந்து எண்ணெய் குடிச்சிட்டு வந்தா அந்த நாய் அடிக்கூடாதுங்க. அடிக்கிறதும் கிடையாது, எதிரில் வர நாய் தான் அடிச்சுட்டு போவாங்க. அந்த மாதிரி சொன்னோம். ஐயனி,
தேவேந்திரா, என்ன இது? அன்றளர்ந்த செந்தாமரை போல் இருக்க வேண்டிய உன்னுடைய திருமுகம் இன்று வாதி வதங்கி கருகருத்து இருக்கின்றதே, காரணம் என்ன? வருத்தத்தோடு தான் இருக்கின்றேன். காரணம் புரியாமல் தவிக்கின்றேன். என்ன தெரியுமா இனி? என்ன? கிரேதா யுகத்தில் பூமாதேவியானவள் பூமி வாரம் தாங்க முடியவில்லை என்று என்னிடம் முறையிட்டால் பூமி வாரத்தை தீர்ப்பதாக வாக்குறுதி கொடுத்தேன். யுகமே முடிகின்ற தருவாயில் இருக்கிறது. கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற வழியில்லையே, ஒரு மார்க்கம் தெரியவில்லையே என்று மன வருத்தத்தோடு இருக்கிற நேரத்தில் தான் தாங்களும் வந்திருக்கின்றீர்கள். என் மனக்குறையை போக்க வேண்டும். நாராயணம் நாராயணம். தேவேந்திரா, 12 வருடத்திற்கு ஒரு முறை உனக்கு சந்தேகம் பிறப்பது வழக்கம் அல்லவா? ஆமா. உன்னுடைய சந்தேகத்தை தீர்க்க வேண்டும் என்றால் கிண்ணறர், கிம்புருடர், 30 முக்கோடி தேவர்கள், 48 ரிஷி குண்டங்களுக்கும் அழைப்பு விடுத்து விடு. அவர்கள் வந்து உன்னுடைய சந்தேகத்தை தீர்த்து வைப்பார்கள். நிச்சயமாக. ஐயா வழிகாட்டிய வல்லேலியே. வெள்ளையிலியா? இல்ல கருப்பேலி. ஏதோ ஒரு என்னடா சுவாமி, தேவேந்திரா, தங்கள் வார்த்தைப்படியே என் ஐயப்பாட்டை நீக்க ஒரு மார்க்கத்தை தேடுகின்றேன். தாங்களும் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும். நிச்சயம் கலந்து கொள்கிறேன். அப்படியே ஆகட்டும். கேட்டீரா? கேட்ட கொடுக்கலீங்க. எது? கேட்டேன். ஏய், அவர் வார்த்தை கேட்டீர்களா? அருள் பாலித்திருக்கின்றார். ஆமா. அருள் வாக்கு போல் ஒரு மார்க்கத்தை தேடி தந்திருக்கின்றார். ஏய். எப்படி என்றால் ஏய். தேவ சபையை கூட்டி ஆமா. அனைத்து தேவர்களுக்கும் தேவ சபை கூடுவதாக அறிக்கை கொடுத்து ஏய், அனைவரையும் சப்த ரிஷிகளையும் தேவர்களையும் வரவழைத்து உனக்குண்டான சந்தேகத்தை அவரிடம் தெரிவித்தால் ஆமா. உன்னுடைய மனக்குறை தீரும் என்று கூறியிருக்கிறார். ஏய். குறிப்பாக சூரிய மண்டலத்தை பரிபாலிக்கக்கூடிய ஆமா. நவநாயகர்களில் முதல்வராக விளங்கக்கூடியவர் ஏய், சூரிய பகவான். ஆமா. அப்படி இருக்கும் பொழுது முதல் அறிக்கையை சூரிய பகவானுக்கு கொடுத்து விடுங்கள் என்று அறிவுரை எடுத்து கூறியிருக்கிறார். என்று ஆமா. சொன்னால் எப்பொழுது அறிக்கை கொடுத்தாலும் சூரிய பகவான் அவைக்கு வருவதில்லை. ஆனால் இந்த முறை நிச்சயமாக தேவ சபை கூடியிருக்கிறது, தங்கள் வருகை புரிய வேண்டும் என்று அறிக்கை கொடுத்து விடுங்கள். ஐயா ரொம்ப நாளா திகைச்சுக்கிறீங்க. என்ன? ஏதோ வந்தாரு கடவுள் மாதிரி வழி காட்டினாரு. ஆனா ஒண்ணுங்க, என் மன சந்தோஷத்துக்காக அவருக்காக இங்க செலவு வைக்கலான்னு பாக்குறேன். எங்க? ஆனா காக்கா குறி தலைமையில பேர் ஏன் ஒரு கூண்டு போட்டுறேன். இருக்கட்டும் போட்டு விடுங்க. டேய், இருக்கட்டும் மனக்குறை இருந்த போதிலும் முதல் அறிக்கை சூரிய பகவானுக்கு கொடுத்து விடுங்க. சரிங்க. புறப்படுங்க.